عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அன்பான பெரியோர்களே, இந்த ரமதான் மாதத்தினுடைய 3ஆம் பத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை 24ஆம் தராவீகை நாம் நிறைவேற்ற தயாராகி கொண்டிருக்கிறோம். கடைசி 10 நாட்கள் பற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளிய வாக்கை நாம் செவிமடுத்து வருகிறோம். கடைசி 10 நாட்களில் நாம் நிறைவேற்றுகிற நல்ல அமல்கள், இபாதத்துகள் மூலமாக நரக விடுதலையை இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற வாக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் கேட்கிற துவா, எங்கள் ரட்சகா, இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு ஹசனா நன்மையை தந்தருள், ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா மறுமையிலேயும் எங்களுக்கு நன்மையை தந்தருளி, வக்கினா அதாபன்னார், நரகத்தினுடைய அதாபிலிருந்து எங்களை நீ காப்பாற்று. இந்த துவா தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் முஸ்லிம்களிலே. இலகுவான துவா. எத்தனையோ பாக்கியங்கள் இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈருலகத்திலேயும் ஹசனாக்களை வேண்டுவதோடு முக்கியமான நரகத்திலிருந்து பாதுகாப்பை கேட்கும்படி நல்லோர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துரைக்கிறான் என்றால், இந்த கடைசி 10 நாட்களிலே நாம் கேட்கிற துவா மூலமாக நம் அனைவருக்கும் இத்துக்கும் என நரக விடுதலை கிடைக்க வேண்டும். சொர்க்கம் நரகம் பற்றி உலமாக்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். மேலோட்டமாக நாம் கவனிப்போம். ஆனால் உண்மை நிலை என்ன? சுவனத்தின் சுகந்தங்கள் பற்றி, சுபிட்சங்கள் பற்றி பலமுறை நாம் தெரிந்திருக்கிறோம். அதே போன்று ஏன் நரக விடுதலையை கேட்க வேண்டும், நரகத்தின் நிலைமை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். அப்படி தெரிந்து கொண்டால்தான் நாம் துவா கேட்கிற போது உயிரோட்டத்தோடு நாம் கேட்க முடியும். ஓ, நரகம் அவ்வளவு கடுமையானதா, வேதனை நிறைந்ததா, கண்டிப்பாக நமக்கு அதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்கின்ற உந்துணர்வோடு நாம் துவா கேட்க முடியும். குர்ஆனிலே நூற்றுக்கணக்கான வசனங்களிலே நரகத்தினுடைய அத்தனை காட்சிகளும் நம்முடைய கண்ணுக்கு முன்னே தெரிகிற அளவுக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. தர்ஜுமாவை படித்தவர்கள், வாசித்தவர்கள் இதை நன்கு தெரிந்திருப்பார்கள், விளங்கியிருப்பார்கள். நரகத்திற்கு பல்வேறுபட்ட பெயர்கள் குர்ஆனிலே சூட்டப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். நார் என்ற வார்த்தை பிரபல்யமான வார்த்தை. வகினா அதாபன் நார். நார் என்ற வார்த்தை மட்டும் குர்ஆன் ஷரீஃபிலே 121 இடங்களிலே இடம் பெற்றிருக்கிறது. அதே நரகத்திற்கு ஜஹன்னம் என்றும் சொல்வார்கள். 77 முறை குர்ஆனிலே இடம் பெற்றிருக்கிறது. நரகத்திற்கு சயீர் என்றும் சொல்வார்கள். 26 வசனங்களிலே இந்த வாசகங்கள் இடம் பெற்றிருக்கின்றன என்றால், நரகத்தினுடைய அந்த உண்மை தன்மையை, அதனுடைய அந்த கொடுமையை, முக்கியத்துவத்தை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. தெரிந்து கொண்டு நாம் பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்பதுதான். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அண்ணலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள். நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அவர்கள் மாசூமாக உள்ளவர்கள், பாவங்கள் செய்ய மாட்டார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடாத நாட்களே கிடையாது என்று ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நரகத்திற்கு செல்வார்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மஆதல்லாஹ். ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்று என்று கேட்கிறார்கள் என்றால்,
சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சாமானியர்கள் நாம் எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, குர்ஆனில அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற முறையில மொத்த காட்சிகளையும், நரகத்தினுடைய மொத்த காட்சிகளையும் நமக்கு விவரித்து சொல்லியிருக்கிறான். அதிலே ஒரு துண்டு பகுதி நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்குமா. தொடர்ந்து கலந்து கொண்டே இருக்கிற காரணத்தினாலே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா அல்லாஹ், எனக்கு இறையில் வேண்டும், உணவுகள் வேண்டும் என்று நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்கும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே நாம் காண்கின்றோம். இது ஒரு உதாரணம் போதும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, நாம் சுவனவாசிகளாக ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் யாருக்கெல்லாம் நாம் துவா செய்தவாறு இருக்கிறோமோ அத்தனை பேரும் சுவனவாசிகளாக. லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபுல் ஜன்னத்து ஹுமுல் ஃபாயிஸு. நேற்று தினம் ஹாஃபிஸா அவர்கள் ஓதி காண்பித்தார். நரகவாசிகள் சுவனவாசிகள் ஒருபோதும் சமமாக ஆக மாட்டார்கள். சுவனவாசிகள் தான் ஃபாயிஸின், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். வெற்றி பெற்றவர்களும் தோல்வி அடைந்தவர்களும் எப்படி சமமாக ஆக முடியும்? அல்லாஹ்வே அது பற்றி நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் நாம் அனைவரும் சுவனவாசிகளாக ஆக வேண்டும். இந்த வணக்க வழிபாடுகளுடைய ஒரு பரக்கத், இந்த கடைசி 10 நாட்கள்ல நாம் கேட்கிற துஆவினுடைய ஒரு பரக்கத் நம்ம எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, காரணம் நரகத்தின் நிலை எப்படி என்று கேட்டால், திருமறையிலே வருகிறது லாபிசீன ஃபீஹா அஹகாபா என்று வருகிறது. நரகத்துக்குள்ளே ஒருவர் சென்று விட்டார் என்றால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, குறைந்தது 40 ஆண்டுகளாவது உள்ளே கடந்தாக வேண்டும். ஹிக்குபு என்றாலே அதனுடைய அந்த ஆண்டின் எண்ணிக்கையை பற்றி டிக்ஷனரிகளை பார்க்கிற போது 40 ஆண்டுகள். முஜ்ரிமீன்கள் இருக்கிறார்களே, மிகப்பெரிய பாவிகள் இருக்கிறார்களே, அஹகாபா ஒரு ஹிக்குபு அல்ல, பல ஹிக்குபுகள், பல 40 ஆண்டுகள் அங்கேயே கிடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஜ்ரிமீன்கள், பாவிகள், சரியத்திற்கு புறம்பாக நடந்தவர்கள், ஷிர்கு குஃப்ரிலே ஈடுபட்டவர்கள், பெரும் பெரும் பாவங்கள் செய்தவர்கள் எல்லாம் பல்லாண்டு நரகத்திலே கிடப்பார்கள். லாபிசீன ஃபியா அஹகாபா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் 40 ஆண்டுக்கு குறைவாக நரகத்திலே இருக்க மாட்டார்கள் என்று சொன்னால் சற்று யோசிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். எனவே இந்த கடைசி 10 நாட்களை நாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. யா அல்லாஹ் நரக விடுதலை தந்தருள், நரக விடுதலை தந்தருள் என்று நாம் கனமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உலக வாழ்க்கையில ஈடுபடுகிறோம், பல்வேறுபட்ட அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. குடும்ப வாழ்க்கை, தொழில் துறையில இருக்கிறோம், நண்பர்களோடு அளவலாவிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நரகத்தை பற்றிய சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டும். சாலிகின்கள் இருக்கிறார்களே, சஹாபிகள் இருக்கிறார்களே, குர்ஆன் ஓதுவார்கள். ஓதுகிற போது நரகத்தை பற்றிய வசனங்கள் வந்தால் அப்படியே அசந்து அமர்ந்து அழ ஆரம்பித்து விடுவார்கள். யா அல்லாஹ், இந்த நரகத்தின் வேதனையை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன்? இலாஹி லஸ்துல் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபத்தும் மின் துனூபி ஃபஇன்னக காஃபிரு தம்பில் அலீம். சொர்க்கத்திற்கு நான் தகுதி உடையவனோ இல்லையோ, ஆனால் யா அல்லாஹ், என்னால் நரகத்தின் அந்த அதாபை தாக்கிக் கொள்ள முடியாதே, என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று சாலிஹீன்கள் துஆ கேட்டிருக்கிறார். அருமையான ஒரு வாசகம். இலாஹி லஸ்து லில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபத்தும் மின் துனூபி ஃபஇன்னக காஃபிரு தம்பில் அலீம். முன்னோர்கள் இந்த வாசகங்களை அதிகமாக உச்சரித்தவாறு இருப்பார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு இளம் வாலிபரை கடந்து போகிறார். அவர் அதிகமாக சிரித்து கொண்டிருக்கிறார். பல காமெடிகளை பேசிக்கொண்டு, நையாண்டி பண்ணிக்கொண்டு, சிரிப்பிலேயே மூழ்கி போயிருக்கிறார். சற்று கூடுதலாக தெரிகிறது. வரம்பு மீறி அவர் விளையாட்டில் இருக்கிறார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், யா ஃபத்தா, இப்படி நீ சிரித்து கொண்டிருக்கிறாயே, சிரிப்பது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை, அது ஒரு பாவம் என்று சொல்ல முடியாது. அது சில சமயங்களிலே மகிழ்ச்சியின் பெருக்கால் நாம் சிரிப்பது உண்டுதான். ஆனால் அதற்கு ஒரு அளவு வேண்டுமே. பல் எல்லாவுக்கும் கலீலா, அதற்கு ஒரு அளவு லிமிட்டு வேண்டுமே.
அந்த வாலிபரை பார்த்து இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார், யா ஃபதா ஹல் மரர்த பிஸ்ஸிராத்தி, சிராத்துல் முஸ்தகீமை நீ கடந்திருக்கிறாயா என்று கேட்டார். ஏனென்றால் நாம் மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றாலே நரக பாலம் ஒன்று இருக்கிறது, சிராத். அதை கடந்தால்தான் நாம் சுவனம் சென்று அடைய முடியும். இல்லை, நான் கடந்தது இல்லை. அது போகட்டும், உன் நிலைமை என்ன என்று உனக்கு தெரியுமா? ஹல் தசீரு இலல் ஜன்னா அவ் இலன் நார், நீ சுவனத்திற்கு செல்வாயா இல்லை நீ நரகத்திற்கு செல்வாயா, அது உனக்கு தெரியுமா? ஹல் ததிரி, அது உனக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் தெரியாத போது என்ன இந்த சிரிப்பு, இந்த அதிகப்படியான சிரிப்பு என்ன? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஒரு சந்தோஷம் வேண்டியதுதான், அதற்கு ஒரு அளவு வேண்டாமா? இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு பெரிய ஞானமா மேதை. அவர்களுடைய அந்த சொல்லு இருக்கிறத அந்த இளம் வாலிபருடைய இதயத்தை சென்று அடைகிறது. ஃபலம் யுர ஷாபு லிஹ்கன் மர்ரத்தின் உகரா, அதற்கு பின்னால் அந்த இளம் வாலிபருடைய முகத்திலே சிரிப்பையே பார்க்க முடியவில்லையா. ஒரு நல்ல வாலிபர். யோசிக்க வேண்டும் அருமை பெருமக்களே, நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நரகத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. காரணம், நான் இஸ்மாயிலாக இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, தாங்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, இறை தூதர்களாக இருந்தாலும் சரி, சாலிகின்களாக அவுலியாவாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே அந்த நரக பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். குரானிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், வையும் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக்க ஹத்துமம் மக்லியா, உங்களிலே ஒவ்வொருவரும் அந்த நரக பாலத்தை கடந்துதான் ஆக வேண்டும், அது நிச்சயிக்கப்பட்ட ஒரு சட்டமாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். நாம் குத்தாலம் வழியாக மயிலாடுதுறை வருகிறோம் என்றால், நேராக அந்த மெயின் ரோட்ல வருகிறோம் என்றால், அந்த மேம்பாலத்தை கடந்துதானே வர முடியும். அப்படியானால் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நரக பாலத்தை கடந்தாக வேண்டும். இமாம் மைசரா ரலியல்லாஹு அவர்கள் என்கின்ற ஒரு பேரறிஞர் இருந்தார்கள், மார்க்க மாமேதை இருந்தார்கள். அவர்கள் நரகத்தை பற்றி அதிகம் நினைப்பார்கள். படுக்கைக்கு சென்றார்கள் என்றால், இரவு தூக்கத்திற்கு அவர்கள் சென்றார்கள் என்றால், என் தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே, என் தாய் என்னை பெற்றெடுக்காமல் லைத்த உம்மீலம் தலிதினி என்று சொல்வார்களாம். தாய் கேட்டு விட்டார்கள், அம்மா கேட்டு விட்டார்கள், ஏனப்பா இப்படி அங்கலாய்க்கிறாய், கவலைப்படுகிறாய், இந்த அளவுக்கு நீ விசனப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ் உனக்கு என்ன குறையை வைத்திருக்கிறான்? இன்னல்லா கது ஜஅல இன்னல்லா கது அஹ்சன இலைக்க ஹதாக்க இலல் இஸ்லாம், நீ நல்ல ஒரு முஸ்லிம் இல்லையா? அல்லாஹ் உன்னை அழகான முறையில வாழ செய்திருக்கிறானா இல்லையா என்று அருமை சகோதரர்களே தாய் கேட்கிறார்கள். மகன் சொல்லுகிறார், கால அஜல், நீங்கள் சொல்வது உண்மைதானம்மா, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறானே, வையும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக்க ஹத்துமம் பக்லியா, யாராக இருந்தாலும் நரக பாலத்தை கடந்துதான் சுவனம் செல்ல முடியும் என்று, கடக்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் கடந்து விடுவார்கள் என்று சொல்லவில்லையே. அதிலே எல்லோருமே பயணப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே தவிர, அதை எப்படி நாம் பயணப்பட்டு செல்வது, கடைசியாக நாம் சென்று அடைய வேண்டுமே என்கிற அந்த கவலை தான் என் அருமை தாயே என்று அதற்கு மைசரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பாலத்தை கடப்பது என்பது நாம் செய்கிற இபாதத்துகளை வைத்துத்தான், நாம் செய்கிற நல்ல அமல்களை வைத்துத்தான், நாம் நோக்கிற நோன்பை வைத்துத்தான், வணக்க வழிபாடுகளை வைத்துத்தான், இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்கின்றோமோ அதை பொறுத்துத்தான் மிக 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 இலகுவான முறையில அந்த சிராத்தை நாம் கடக்க முடியும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, வாதுபுன் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இன்னல் முஃமின லா யஸ்குமு ரவ்ஹு ஹத்தா யத்ருக ஜஸர ஜஹன்னம் வராஹு, ஒரு மூமினுடைய மனசு எப்போது அமைதி அடையும் என்று கேட்டால், அவர் அந்த நரக பாலத்தை கடந்து பாலம் அவருக்கு பின்னால் போய் இவர் முன்னால் போகிற வரை அவருடைய மனம் அமைதி அடையாது என்று அதற்கு மாதுபுன ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அருமை சகோதரர்களே, சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் இந்த கடைசி 10 நாட்களிலே நாம் முக்கியமாக என்ன செய்கிறோம்? யா அல்லாஹ், எங்களுக்கு, எங்களுடைய குடும்பத்தினருக்கு, எங்களுடைய உற்றாருக்கு, எங்களுடைய பெற்றோருக்கு, மூதாதையருக்கு, எல்லோருக்குமே யா அல்லாஹ் நரக விடுதலையை தா என்று கேட்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடைசி 10 நாட்கள்
நரக விடுதலை கிடைப்பதற்கான 10 நாட்கள் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிற காரணத்தினாலே, அன்பு சகோதரர்களே, பெரியோர்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் இதில் மிக மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய சமுதாய சேவைகளையும் அவர்கள் வலுப்படுத்தியிருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளிலையும் முழுமையான முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஈடுபட்ட கையோடு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டிருக்கிறார்கள். சுவனத்தை தா, சுவனத்தை தா என்று மட்டும் கேட்கவில்லை, முக்கியமாக நரகத்திலிருந்து விடுதலையை தா என்று கேட்டிருக்கிறார்கள். 4 குலஃபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், வரலாற்று ஏடுகளிலே இது மிக பிரபலியமான முறையில் ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வெளியூரிலிருந்து வருகிறார்கள். மதீனாவினுடைய அந்த புறநகரிலே கடந்து வருகிற போது ஒரு மூதாட்டியை பார்க்கிறார்கள். அந்த மூதாட்டி இடத்துல தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் கேட்கிறார்கள், என்னம்மா நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். எங்க நான் நன்றாக இருக்கேன்? அந்த அம்மா அங்கலாய்த்தவாறு சொல்லுகிறார்கள், யா ஹாதா மா ஃபால உமர், இந்த உமர் என்ன பண்றாரு என்று சொன்னாங்க. அவங்க அதிர்ச்சி அடைந்து போய் கேட்டாங்க, இப்பதான் அவர் ஷாமில் இருந்து மதீனாவிற்கு சாலிமா அவர் திரும்பி வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க, லா ஜஸா உல்லாஹு கைரா, அல்லாஹ் அவருக்கு எந்த ஒரு நன்மையும் தராம போட்டோம், எந்த ஒரு நற்கூலியும் தராம போட்டோம். அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப வருத்தத்தை வெளிப்படுத்துறாங்க, வேதனையை வெளிப்படுத்துறாங்க. ஏனம்மா நீங்க அப்படி கேட்குறீங்க? ஆமா, நான் ஒரு மூதாட்டியா இருக்கிறேன், வசதி இல்லாதவளா இருக்கிறேன், இயலாதவளாக இருக்கிறேன். அவற்றிருந்து இதுவரை எனக்கு எந்த ஒரு உதவியுமே வரல. அவற்றிருந்து மா நாரணி மின் அத்தாயி முந்து தவல்லா அம்ரன் முஸ்லிமின், எப்போது ஹிலாஃபத்து ஏற்றுக்கொண்டாரோ அப்ப இருந்து எனக்கு எந்த ஒரு உதவியும் வரல. உமர்லான்னு கேட்டாங்க, உமருக்கு எப்படிமா தெரியும்? வமா எதிரி உமர் பி ஹாலிக்கு என்று கேட்கிறது. அந்தி, நீங்க இங்க இருக்கிறீங்க, இங்க இருக்கிற நிலைமை எப்படி அவருக்கு தெரியும்? உங்கள்கிட்ட இருந்து ஒரு விண்ணப்பம் வந்தால்தானே அவர் உங்களுக்கு உதவ முடியும். அப்ப சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், என்ன சொல்றீங்க நீங்க? வல்லாஹிமா லனன்து அன்னர் ரஜுல எலி அலன்னாஸ், ஒருத்தர் மக்களுக்கு பொறுப்பேற்பாராம், ஆனா வலா எதிரி மா பைன மஷ்ரிக்கியா இலா மகரிபா, கிழக்க மேற்க என்ன நடக்குதுங்கிறத பத்தியெல்லாம் அவர் தெரிஞ்சு கொள்ள மாட்டார். அவரு ஊர்ல யாருக்கு என்ன தேவை, யாரு என்ன சிரமப்படுறாங்க, ஆமா யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாத, பொறுப்பு மட்டும் ஏற்றுக்கொள்வாரா? அன்பு பெருமக்களை, இது நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வியை போன்றே தெரிகிறது. உமர்லானவர்கள் அழுதார்கள், இன்னும் தங்களை அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. யா உமரா, உமக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உம்மை விட நல்ல விவரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். குல்லு அஹதின் அஃப்கஹு யா உமர், தன்னை பார்த்தே அவர்கள் நொந்து கொள்கிறார்கள். அத்தல் அஜாயிஸ், இந்த மூதாட்டிகள் கூட உன்னை விட மிகவும் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னவர்கள். யா அமத்தல்லா, அம்மா நீங்க அந்த உமரை நரகத்திலிருந்து காப்பாற்றணும். இப்ப நம்ம கவனிக்கணும், நரகத்திலிருந்து காப்பாற்றணும். இவ்வளவு காலமா அவர் உங்களை கவனிக்காம விட்டார், அதற்கு பகரமா நீங்க என்ற ஏதாவது நீங்க தீனார் பைசா வாங்கிக்கிடுங்க, பாவம் அவர் நரகத்திலிருந்து காப்பாற்றிடலாம். என்ன நீங்க விளையாடுறீங்களா? இல்ல விளையாடல, நான் உண்மையைத்தான் சொல்றேன், சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு 25 தீனார் வேணும். 25 தீனார் கொடுத்துட்டா அவர் எனக்கு செஞ்ச அந்த அநீதம் இருக்கிறத அது அகற்றப்பட்டு போயிடும் என்று அந்த அம்மா சொல்ல, அன்பான பெருமக்களே, 25 தீனார்களை உமர்லான் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளல கொடுக்கறாங்க. சற்று நேரத்தில் அலியும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த பயணத்தில் வந்தவர்கள் உள்ளே நுழைந்து சலாமுன் அலைக்கும் யா அமீரல் மூமினின் என்று சொன்னதுக்கு பின்னாலதான் அந்த அம்மா அப்படியே விக்கித்து போறாங்க. அமீருல் மூமினிடத்திலையா, அவருடைய முகத்துக்கு நேராகவே அவரை ஏசி விட்டோமே, சபித்து விட்டோமே, வேதனைப்படுகிற போது அப்பதான் உமர்லான் சொல்றாங்க, மா அலைக்கு இரஹமுக்கில்லா, அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ஒரு தோல் பேப்பரை கொண்டு வர சொல்லி அந்த தோல் பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிறாங்க. அம்மா நீங்க எனக்கு எழுதி கொடுங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை நான் நிறைவேற்றிட்டேன் என்று நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நாளை மறுமை நாள்ல நீங்க எனக்கு எதிராக நீங்க வாதிட வேண்டிய நிலைமை உண்டாகாது. உமர்னால நான் அநீதம் இழைக்கப்பட்டிருந்தேன், வஞ்சிக்கப்பட்டிருந்தேன், நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் என்று அல்லாஹ்வுடைய சமூகத்தில் வைத்து நீங்க என்னிடத்துல பேச வேண்டிய தேவை ஏற்படாது என்று சொல்லி அந்த 2 பேரையும், அலியையும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த இருவரையும் சாட்சிகளாக ஆக்கி ஒரு தோல் பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிட்டாங்கிற அந்த உண்மை சம்பவத்தை, அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு முயற்சியை நாம் பார்க்கிறோம். சற்று யோசிக்க வேண்டும். கடைசி 10 நாட்கள், இந்த 10 நாட்களை நாம் சாதாரணமாக எடுத்து விட முடியுமா? யோசிங்கள் அருமை சகோதரர்களை. இத்துக்கும் நார் நமக்கு கிடைக்க வேண்டும்.
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். அந்த அதாபுன்னார்லேருந்து நமக்கு முழுமையான முறையில் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அதற்கு இந்த நோன்பு இருக்கிறது, அது ஒரு சிறந்த கேடயமாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மெயினாக அதைத்தான் சொன்னார்கள். அஸ்ஸௌமு ஜுன்னத்துன் யஸ்தஜின்னு பிஹா அல் அப்து மினன் நார். நோன்பு இருக்கிறதே அது ஒரு சிறந்த கேடயம். அந்த கேடயத்தை வைத்து ஒரு மூமின் இருக்கிறாரே, ஒரு அடியார் இருக்கிறாரே, நரகத்திலிருந்து அவர் முழு பாதுகாப்பு பெற முடியும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் நோன்பாக இருக்குமானால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை ஈமான் எஹ்திசாபோடு நாம் நோன்பு நோற்று வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டோம் என்றால் கண்டிப்பாக அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வார். ஹதீஸ் ஷரீஃபில் எந்த அளவுக்கு வருகிறது என்று கேட்டால், தினமும் நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும், சுவனத்தையும் கேட்க வேண்டும். நாம் கேட்க கேட்க ஹதீஸிலே வருகிறது, மாசால ரஜுலுன் முஸ்லிமுன் அல்லாஹ் அல் ஜன்னா சலாசா இல்லா காலத்தில் ஜன்னா அல்லாஹ் மாதிஃபுல் ஜன்னா. 3 முறை யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தா என்று கேட்டாலே சொர்க்கமே அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்கிறது, யா அல்லாஹ் அந்த அடியானுக்கு நீ சொர்க்கத்தை தா. 3 முறை நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டோம் என்றால் நரகமே அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்கிறது, யா அல்லாஹ் இவரை நரகத்திலிருந்து நீ காப்பாற்றி விடு. நாம் துஆ கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார், அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார் என்று நாம் கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிலாக வல் ஜன்னா வ நஊது பிக மின் கலபிக வன்னார் என்று எத்தனை துஆக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக நமக்கு அந்த நரக விடுதலை தந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் நாம் பாசிட்டிவாவே எடுத்துக்கொள்ளலாம். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், சின்ன சின்ன அமல்கள் மூலமாக கூட அல்லாஹ் நமக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு தந்து விடுவான் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இத்தக்கின் நார வலவு விஷிக்கி தம்பராய் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? பேரித்து மரத்தினுடைய ஒரு துண்டை நீங்கள் தர்மம் செய்தாலும் கூட நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்று நாம் கேட்டிருக்கிறோமா இல்லையா? ஹதீஸ் கிதாபில் நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி 40 தினங்கள் எவர் ஜமாத்தோடு தொழுகிறாரோ, முதல் தக்பீரோடு தொழுகிறாரோ, தக்பீர தஹரிமாவோடு தொழுகிறாரோ, அவருக்கு 2 பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கின்றன. துர்முதியிலே ஹசன சைஹி என்றே குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் பற்றி. ஒன்று நிஃபாக், நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை. மற்றொன்று இருக்கிறதே நரகத்திலிருந்து விடுதலை. நாம் ஜமாத்தோடு தொழுகிறோமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். ஜமாத்தோடு தொழுவது மட்டுமல்ல, மஸ்பூக்காக தொழாமல் நாம் தக்பீர் தஹ்ரீமாவை இயன்ற அளவுக்கு, நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் அடைந்து தொழுதோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்து விடுகின்றான். இது போன்று பல்வேறுபட்ட, குறிப்பாக அருமை சகோதரர்களே, குர்ஆனிலே ஃபமன் சுஹுசிஹ அனின்னார் வ உதுகிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ் என்று வருகிறது. யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுஹுசிஹ வ உதுகிலல் ஜன்னா சொர்க்கத்தில் பிரவேசி அனுப்பப்படுகிறாரோ அவர்தான் ஃபகத் ஃபாஸ், அவர் ஃபௌஸ் பெற்றவராக, அவர் வெற்றி பெற்றவராக. இந்த வசனங்களை எல்லாம் நாம் ஹாஃபிஸா மூலமாக நேற்று தினம் அன்பான பெருமக்களே சூரா வாக்கியாவை மிக அற்புதமான முறையில் ஓதி காண்பிக்கிறார்கள். நரகத்தினுடைய அந்த காட்சிகள் கண்ணுக்கு முன்னே நமக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன. நரகத்தின் நிலைமை என்ன? கொதி நீர் நம் மீது ஊற்றப்படும், கடுமையான பயங்கரமான வெப்பம், அது அல்லாமல் சூடு போடப்படுகின்ற அந்த நிலைமை, உள்ளத்தையே அந்த நெருப்பு தாக்குகின்ற ஒரு நிலைமை, நரகவாசிகளுடைய அந்த தோள்கள் எல்லாம் கருகி விடுகிற நிலைமை. அருமை சகோதரர்கள், எல்லாம் குர்ஆனில் உள்ள வசனங்களுடைய சாராம்சத்தை தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று சம்மட்டிகளால் அடிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை. இன்னும் சொல்ல போனால் அருமை சகோதரர்களே, நாம் கபரிலே நம்முடைய மையத்து கொண்டு போய் வைக்கப்பட்ட மாத்திரத்திலேயே நமக்கு ட்ரெய்லர் காண்பிக்கப்பட்டுவிடும். நம்முடைய நிலைமை என்ன என்பது காண்பிக்கப்பட்டுவிடும். நாம் நரகவாசியா சொர்க்கவாசியா என்று காண்பிக்கப்பட்டுவிடும். ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் தான் அனுபவபூர்வமாக நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள், சுவனம் செல்லக்கூடியவர்கள் சுவனத்திற்கு செல்வார்கள். கபரிலே வைக்கப்பட்ட மாத்திரத்திலேயே சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு நௌமத்தில் அருஸ், புதுமாப்பிள்ளை உறங்குவது போன்று நீர் உறங்குவீராக என்கிற நன்மாராயம் கிடைக்கும். நாம் நல்ல மூமின்களாக இருந்தோம் என்றால் இப்படி நிறைய இருக்கிறது. நேற்று தினம் சூரா வாக்கியாவிலே ஹாஃபிஸ் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார். சும்மா இன்னக்கும் ஐயுஹல்லாலூன கதிபுன் லஆகிலூன மின் ஷஜரின் மின் ஸக்கும் ஃபமாலியூன மின்ஹல் புத்துன். அந்த வாசகத்தை கேட்கிற போதே நமக்கு மிகவும் நடுக்கமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நரகத்தின் நிலைமை இவ்வளவு மோசமா? இந்த நரகத்தின் துன்பத்தை துயரத்தை
எப்படி நாம் தாங்க போகிறோம் என்கின்ற அந்த வேதனை நமக்கு ஏற்படுகிறது. நரகத்தினுடைய வசனங்களை நாம் கேட்கிற போதெல்லாம், குர்ஆனிலே நாம் அந்த வசனங்களை நாம் ஆராய்கின்றோம், அதனுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கிறோம். அந்த மொழிபெயர்ப்பு வருகிற போது, நரகத்தை பற்றிய வசனங்கள் வருகிற போதே நம்ம அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தித்து விட வேண்டும். யா அல்லாஹ், அந்த நரகத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் அத்தனை பேரையும் காப்பாற்றுவாயாக என்று நாம் கேட்க வேண்டும். மறுமை நாளிலே முகத்திபீன்களே, ஏக இறைவனை பொய்ப்படுத்தியவர்களே, இதோ இந்த கள்ளி சாற்றை நீங்கள் சாப்பிடுங்கள். ஷஜரத்து சக்கும் என்கிறது நரகத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து அது வளரும். குர்ஆனிலே வருகிறது கள்ளிச்சாறு. அந்த சாறை சாப்பிடும்படி அதை சாப்பிட்டால் நம்முடைய வயிற்றின் நிலை என்ன? ஃபமாலியூன மின்ஹல் புத்தூன், வயிற்றை நிரப்புவார்களாம். தாகத்தின் மிகுதியின் காரணமாக அவர்களுக்கு நாம் இங்கே கிடைக்கிற அந்த அருமையான இனிமையான ஜூஸுகள், வாட்டர்கள் எல்லாம் கிடைக்காது. அங்கே கள்ளிச்சார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதரர்கள், ஒவ்வொரு முறையும் நாம் மாதல்லா, யா அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. நரகத்தினுடைய நிலைமை 7 அடுக்குகளை கொண்டது. ஒவ்வொரு அடுக்கும் 2வது அடுக்கை விட முந்தைய அடுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கும். அதே போன்று மற்றொரு வாயத்தில் ஒவ்வொரு அடுக்குமே அடுத்த அடுக்கை விட மிகவும் கடுமையாக இருக்கும். ஒவ்வொரு அடுக்கிலையுமே 7 வாசல்கள் இருக்கும் என்றெல்லாம் வருகிறது. இதுதான் அன்பான பெருமக்களே நரகத்தின் நிலைமை. நாம் முதல் பத்திலே அல்லாஹுடைய கிருபையினால ரஹ்மத்தை கேட்டோமே, 2ஆம் பத்திலே மக்ஃபிரத்தை கேட்டோமே. பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த 3ஆம் பத்திலே ஏன் நாம் நரக விடுதலை தாயா அல்லாஹ், நரக விடுதலையை யா அல்லாஹ் என்று நாம் கேட்கிறோம் என்றால், நரகத்தின் நிலைமைகளை கொஞ்சமாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெரிந்து கொண்டால்தானே நாம் கேட்பதிலே ஒரு அர்த்தம் இருக்க முடியும், ஒரு உயிரோட்டம் இருக்க முடியும். ஒரு சம்பிரதாயத்துக்காக வேண்டி, ஒரு சடங்குக்காக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরা ஹஸனா வகினா அதாபன்னார் என்று கேட்கக்கூடாது. வகினா அதாபன்னார் என்று நாம் ஏன் கேட்கிறோம்? நரகத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது, அதனுடைய மோசமான நிலைமை, அதனுடைய கடுமையான நிலைமை இப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிகிற போதுதான் உள்ளார்ந்த முறையில நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் அருமை சகோதரர்களை நாம் துஆ கேட்டவாறு இருக்கிறோம். அல்லாஹ் நம் எல்லோரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றி அத்தனை பேருக்கும் சுவனபதியை சொந்தமாக்கி தந்தல் புரிவானாக என்று நாம் துஆ செய்து நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ்.